பசங்க வந்து சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறது மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியுது. பசங்க வந்து சிரிக்கிறதுக்கு பின்னாடி அழுகுறாங்கல்ல டெய்லியும், அது வந்து யாருக்குமே தெரியாது. பசங்களுக்கு பிரச்சனை இருக்கு. நைட்டு பசங்க தூங்கினா தூக்கம் வராது. 1 மணி ஆகும், 2 மணி ஆகும், 3 மணி ஆகும். எப்படா இந்த கடன் இல்லாத வாழ்க்கை, இஎம்ஐ கட்டியே சாகுறோம். மாச சம்பளத்துல ஒரு 5000 ரூபாய் சேர்த்து நமக்கு இன்கிரிமெண்ட் கொடுக்க மாட்டாங்களா, இல்ல லாட்டரி சீட்ல ஏதாவது காசு விடுவோமா அப்படின்னு ஏதோ லூசு மாதிரி யோசிச்சுக்கிட்டு இன்னைக்கு ஜெயிப்போமா நாளைக்கு ஜெயிப்போமா, இந்த 1 வருஷம் தானே நம்ம டைம்னு எடுத்தோம். ஆனா இந்த 1 வருஷம் முடிஞ்சிருச்சு. போன வருஷமாச்சு நம்ம லைஃப் மாறி நினைச்சோம். ஆனா இந்த வருஷத்துல பிப்ரவரி மாசமே வந்துருச்சு, இன்னுமே நம்ம லைஃப் மாறல. இந்த மாதிரி பல விஷயம் ஓடிக்கிட்டே இருக்குங்க. அவங்க அப்பா அம்மாலாம் பணக்காரங்களா இருக்காங்க, நமக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு அப்பா அம்மா கொடுத்தாங்க? நம்ம அப்பாவும் பணக்காரங்களா ஆகணும்னு சொல்லி தான் முயற்சி பண்ணாரு, அவர் தோத்துட்டாரு. நாம இப்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஒருவேளை நாமளும் தோத்துட்டா அப்ப நம்ம பசங்க ஒருவேளை ஃபியூச்சர்ல கஷ்டப்படுவாங்களோ? அந்த தலைமுறைங்க வந்து என்ன நடக்கும்? 2-3 தலைமுறை ஆகுமோ ஒருவேளை நம்ம அந்த பணக்காரங்கிற ஸ்டேஜ் போறதுக்கு. அப்ப பணம் தான் இல்லம்மா. இந்த மாதிரி தோணிக்கிட்டே இருக்கு நிறைய.